தம்பி ஆ ஆசாரியை பார்க்கணும்பா. எதுக்கு? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி வாங்க. ஆ பா உங்களை பார்க்கணுமா? வணக்கங்க. உட்காருங்க. சொல்லுங்க. ஏன் விஜி, இந்த பொண்ணுங்க இவங்களை நம்பி தானே உடம்ப காட்டுறாளுங்க, இல்லை எடுத்து போய் காட்டுறாளுங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் என்ன தான் எடுத்தாலும் அதில் காதல் எதுவும் இல்லாமலாம் இருக்கும். இல்லைன்னா அந்த உங்களுக்காக துணிஞ்சு மொத்தத்தையும் அவுத்து போட்டு நிற்பாளுங்களா இந்த செல்ஃபோன் முன்னாடி? என்ன விஜி அமைதியாக இருக்க? இவனுங்க நேரில் பழகந்து போதாமல் அதை வீடியோ எடுத்து டெய்லி ரசிக்கணும். அப்புறம் 2 பேர் நடுவில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா இவர் மூஞ்ச மறைச்சிட்டு அந்த வீடியோவை எல்லார்கிட்டையும் பரவி விடுறது. கடைசியில் அந்த பொண்ணு தூக்கில் தொங்குறது. இவனுங்களாலே இன்னைக்கு பிட்டு படம் எடுக்கிறவனுங்களாம் தலையில் துண்டை போட்டு போயிட்டானுங்க. இப்போ நான் எடுக்கிறேன் பாரு ஒரு பெரிய பிட்டு படம். டோரா, இந்த படத்துக்கு நீ தான் கேமராமேனு. இந்தா என் ஃபோனை எடுத்துக்கின்னு அந்தாண்ட போ. கேமரா ரோலிங் ஆக்ஷன். டோரா, இந்த மூஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? செம ஃப்ரெஷ்ஷு. இப்போ நீ அவன் எடுத்த வீடியோவோட பளிச்சுன்னு எடுக்கிற. விஜி, அப்புறம் எதனா நான் அசிங்கமாக கேட்டுற போகிறேன். ஏற்கனவே வீடியோ ஓடிக்கின்னு தான் இருக்குது. வீடியோ ஓடிட்டு தான் இருக்கா? இப்போ பாரு. நீ என்னடா அந்த வீடியோவில்? இப்போ நான் குத்துறேன் பாரு இந்த வீடியோவில். நிறுத்துங்க. என்னம்மா செம வேகம் போல, எப்போ இந்த மாதிரி வண்டியெல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிங்க? என்ன டோரா, நான் வேகமாக ஓட்டிக்கணும்னா? தெரியலையே, ஆனால் சொல்கிறாரு. சாமி 500 சிசி சாமி வண்டி வேகமாக வராமல் உருண்டு நான் வரோம். 500 சிசி இந்த வண்டி என்ன விலை இருக்கும்? 2 லட்சம் ஆகுது. ஏது உங்களுக்கு இவ்வளோலாம் காசு? பிச்சை எடுத்தோம். என்ன திமிர? இல்லை சாமி, டெய்லி ஒரு கொலை பண்ணுவோம், கொலைக்கு 50,000 தருவாங்க. அப்படி பண்ணால் 4 நாளில் வாங்கிட முடியாதா என்ன? என்ன சொல்கிற? நாங்கள் பிச்சை எடுத்து வாங்கணும்னு சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, கொலை செஞ்சு வாங்கணும்னு சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, வேற என்ன சொன்னால் தான் நம்புவீங்க? அத்தா, நீ லைசன்ஸை காட்டி கிளம்பு. லைசன்ஸா? அது எது எங்ககிட்ட? லைசன்ஸே இல்லாமல் இவ்வளோ பெரிய வண்டி ஓட்டி தெரியுங்களா? வண்டி டேஷன் விடு. என்னது டேஷனுக்கா? வாங்கலாம்,
97 தான் எங்களுக்கு முதல்ல லைசன்ஸே கொடுத்தீங்க. நாங்கள் பொறுத்துக்கல, அப்புறம் நீங்கள் மட்டும் ஏன் அவசரப்படுறீங்க? செத்த பொறுங்க, எல்லாம் சீக்கிரத்தில் எடுத்துருவோம். ஐ பயங்கரமாக ஆள் பழகுது இதுங்க. ஐயா இதுங்க லைசன்ஸே இல்லாமல் இவ்வளோ பெரிய வண்டி ஓடி தெரியுதுங்க ஐயா. யோ அறிவில்ல மணி நான் கடலை போட்டுன்னு இருப்பேன் நீ. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க ஐயா. என்ன அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா. ஏன் உன் கண்ணுக்கு ஆம்பளை தெரிய மாட்டாங்களா? ஏய் வண்டி எடுத்துன்னு கிளம்ப. கிளம்பு கிளம்பு கிளம்பு. யோ இங்கே வாயா. அதுக்கிட்ட என்ன பேசினீங்க? சார் என்னோட டியூட்டி தான் சார் நான் பார்த்தேன். டியூட்டியை பார்த்தியா? சனிண்ணே உன தான் நாங்கள் வர வேணாம்னு சொல்லிக்கிறேன்ல, அப்புறம் என்ன மயிருக்கு இங்கே வர? உன தான் நாங்கள் எல்லாம் சேர்ந்து தலைமொழிட்டோம், வீட்டு பக்கமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். அப்புறம் ஏன் இன்னும் இங்கே வந்து எங்களை அசிங்கப்படுத்தி நிற்கிற? என்ன ஜென்மமோ? என்ன சவுண்டு விடுற? கிளம்பு. உன் அண்ணக்காரன் என்ன சொல்கிறான்? ஒன்றும் இல்லை. சரி உள்ள வா. விஜி நம்ம இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாம். அடிங் டோரா, என்ன திமிரா? இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்புறம் பார்த்துக்கலான்ற? உங்கள் அண்ணன் என்ன பண்ணுற? விஜி அண்ணன் எதுவும் சொல்லலை, வா நம்ம அம்மாவை போய் பார்க்கலாம். இந்த பாரு உன்னை தேடின்னு வந்துக்கிறாங்க. பரிசு வா விஜி, உக்காருங்க ஐயா. எப்படிம்மா இருக்கிற? நல்லா இருக்கம்மா. இங்கே தான் போகிற, இங்கே தான் வர, அம்மானு இருக்கிறதே மறந்துட்டியேம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விஜி கூட தான் தங்கி இருக்கிறேன். சரி வார வாரம் ஆஸ்பத்திரிக்கு போயின்னு இருக்கியா? அதெல்லாம் போயின்னு தான் இருக்கேன். உன் அண்ணன் ஆட்டோ வச்சு கூட்டின்னு போகிறான். மெய்யாலுமே வா? அதெல்லாம் கரெக்டாக போயின்னாமா இருக்கேன். சரி மணி ஆகுது, நான் கிளம்புறேன். விஜி செத்த இருமா, தோசை ஊற்றுறேன், சாப்பிட்டு போங்களா. டோரா உட்காரு. நீங்கள் போய் கொண்டு வாங்க, நாங்கள் சாப்பிட்றோம். இந்தா இது செலவுக்கு வச்சு. வேணாம் நீ வச்சுக்கம்மா, எனக்கு என்னம்மா செலவு இருக்கு? எதுக்கு காசு? நீ வச்சு நல்லபடியாக செலவு பண்ணு. நீ நல்லா இருந்தாலே எனக்கு அது போதும். மாத்திரை மருந்தெல்லாம் கடையில் சும்மா கொடுப்பானா? இந்தா இதை புடி. விஜி 2 பேரும் பார்த்து ஜாக்கிரதையா இருங்கய்யா. அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் உடம்ப நல்லபடியாக பார்த்துக்கோங்க, நாங்கள் வரோம். சரி போயிட்டு வரோம்மா. இந்தா விஜி, என்ன இன்னைக்கு நான் எல்லா பேப்பரையும் படித்து பார்த்துட்டேன். நீ ஒரு முறை படித்து பார்த்துடு. நீ எதிர்பார்க்குற துண்டு செய்தி அதனா வருதான்னு. என்ன சொல்கிற? சம்பவம் செஞ்சு 1 வாரம் ஆகுது, இன்னுமா வரல? வாங்கின பேமெண்ட்டே செலவு பண்ணிட்டோம், இன்னும் வரலன்னா என்ன தான் அர்த்தம்? நான் வேணா ஒன்று பண்ணவா? நாம் எடுத்த வீடியோ ஒரு 4 பேர்கிட்ட கொடுத்துட்டு வரவா? நீ எதிர்பார்க்குற தலைப்புச் செய்தி வந்துடும். கடைசியில் அதை தான் பண்ணணும் போல். இவனுங்களாம் எதுவும் போட மாட்டானுங்க போல இருக்குது. போலீஸ்காரங்களாம் ஏதாவது கண்டுபிடிச்சா தான் இவங்களுக்கு தீனி. பொறு, அவசரப்படாத. பொறுத்தார் பூமி ஆழ்வார். பூமியை நான் கக்கூசுக்கு போயிட்டு வந்து ஆண்டுக்கிறேன். இனிமே என்னால் பொறுக்க முடியாது. ஐயோ கருமம் கருமம், முதல்ல கிளம்பு. இயக்குனர்கள் கவனிப்பார்கள். யார் இது இப்படி கதவை தட்டுறது? டோரா ஒரு நிமிஷம் இரு, கதவை திறக்காத.
என்னத்துக்கு இப்போ இப்படி கதவை தட்டுற நைனா? வாடகை கொடுக்கல. வாடகை கொடுங்க. தேதி என்ன இன்னைக்கு? 30. மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நிற்பேன் நைனா. நாளைக்கு கொடுக்கறது நீ கொடு. நைனா போயிட்டு நாளைக்கு வா போ. யாருமே வீடு கொடுக்கல உனக்கு. நான் கொடுத்துட்டேன்னா ஏ விஜி நில்றி. என்ன அதிசயமாக இருக்குது, டோராவை பின்னாடி காணோம். குழுவில் கரோலின் மேமை பார்க்க போகிறேன்னு காலையிலே கிளம்பி போச்சு. நான் கூட மேமை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. போய் நேரில் பார்த்து தம்பியோட விசேஷத்தை எப்போ வச்சுக்கிறதுன்னு வேற கேட்கணும். சரி, என்ன காலையிலே இந்த பக்கம் ஏதாவது கஸ்டமரா? காலையிலே கஸ்டமர் எட்டுன்னு போயிட்டு எங்கடி மாரடிக்கிறது? அதுவும் இல்லாமல் இந்த நாயங்களுக்கு ராத்திரி ஆனால் சரக்கு அடித்தா தான் நம்ம ஞாபகம் வரும். அப்புறம் காலையிலே என்ன இந்த பக்கம்? பெக்கிங்க்கு தான் வந்தேன் விஜி. சரி வா, நானும் சும்மா தான் இருக்கேன், வா போகலாம். நீ தான் பெக்கிங்க்கு வரமாட்டேன்னு சொல்லுவியே. டச்சி வா போகலாம். சரி, வண்டி இங்கே எடுத்துகிட்டு வா. இங்கே பாருடி, ரமேஷும் டோராவும். இன்னுமா டோரா குழுவுக்கு போய்க்குதுன்னு சொன்னேன். அதோ பார், ரமேஷ் கூட எவ்வளோ அழகாக குழாயின்னு போகுது. திருட்டு டோரானா. சரி விடு, சின்ன புள்ள சந்தோஷமாக இருந்தால் சரி தான். சரி நம்ம போவோம். டோரா, சாந்திக்கு ஃபோன் போடு. ஃபோன் ஆன் பண்ணி 1 வாரம் ஆகுது, சார்ஜே இருக்காது. ஏய், சார்ஜை போட்டு முதல்ல ஃபோனை போடு. என்னத்துக்கு மயிறு கதை பேசிகிட்டு இருக்க? ஏன் இப்போ தேவையில்லாமல் பேசின்னு இருக்க? ஏய், முதல்ல சார்ஜை போடு. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி, கரோலின் மேமுக்கு ஃபோனை போடு. ஏன் இப்போ தேவையில்லாமல் அவங்களுக்கெல்லாம் ஃபோன் போட சொல்கிற? நான் சொல்கிறத செய். சும்மா ஃபோனை போட்டு அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேளு. ஹலோ மேம், பாம்பர்த்திங் மேம், எப்படி இருக்கீங்க? எப்போ? என்ன மேம் சொல்கிறீங்க? சாந்தி செத்துடுச்சா? யாரோ கொன்னுட்டாங்களாம்.